அன்பு கலந்த வணக்கம். எங்களது மக்களால் ஒன்றிணைந்த வீடு வாழ்வளிக்கும் திட்டம் சுஷிலன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினூடாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மலையகத்தில் இருக்கின்ற எங்கள தமிழ் உறவுகளுக்கு சுமார் 16 வருடங்களாக மக்கள் சேவையினை செஞ்சு வரோம். தமிழ் மக்களுக்கு எப்ப பிரச்சனைகள் இருக்கோ அந்த தருணத்தில் எங்களது சுஷிலன் ஃபவுண்டேஷனும் எங்களுடன் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள் கைகோர்த்து அவர்களது துன்பங்களில் எங்களது சிறு பங்களிப்பினை நாங்கள் வழங்குவது வழக்கம். இந்த வகையில் சுமார் 16 வருட காலமாக வாழ்வாதார உதவி, கல்வி, விவசாயம் என பலதரப்பட்ட உதவிகளை எமது மக்களுக்கு செய்து வருவது வழமை. எங்களது தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பேரிடர் வந்தால் உடனடியாக சுஷிலன் ஃபவுண்டேஷன் நிறுவன உறுப்பினர்கள் களத்தில் இறங்குவோம். அந்த வகையில் கதிரவளி பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களது இடைப்பாளர் அவருடன் இணைந்து இந்த வாழ்வாதார உதவியினை செய்வதற்கு எங்களுக்கு நிதி உதவி வழங்கி வைத்திருக்கின்றார் ஜெர்மன் நாட்டினை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் ஐயா. ஏற்கனவே கல்லறுப்பு பிரதேசத்தில் ஒரு பிரத்யேக கட்டட ஒன்றினை கட்டி அதனூடாக மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்பு உணவு என்பன வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர் இந்த முறை சிவசுப்பிரமணியம் அவருடன் இணைந்து தினேஷ், சஜிதன், பிரியா ஆகிய அந்த 3 நல்லுள்ளங்கள் ஐயாவுடன் இணைந்து 4 பேர் இந்த பாரிய நிதியினை வழங்கி இருக்கின்றார்கள். 3,58,000 ரூபாய் அந்த நிதியினை கொண்டு ஏற்கனவே நாங்கள் பாதனி மற்றும் பால்மா என்பனவற்றை வழங்கி இருந்தோம். இந்த தருணம் 62 குடும்பங்களுக்கு ஒரு கிழமைக்கு தேவையான இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக கதிரவளி பிரதேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம் எங்களது சுஷிலன் ஃபவுண்டேஷன் நிறுவன உறுப்பினர்கள். ஆகவே இந்த நிதி உதவியினை வழங்கி வைத்த சிவசுப்பிரமணியம், தினேஷ், சஜிதன், பிரியா குடும்பத்தினருக்கு இந்த மக்கள் சார்பாகவும் எங்களது மக்களால் ஒன்றிணைந்த மீள் வாழ்வளிக்கும் திட்டம் சுஷிலன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்